ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் எஸ்கே நடிப்பில் நாளை வெளியாக உள்ள மதராசி திரைப்படம் இதுவரையும் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் எவ்வளோ ஷோ போடுறது உறுதியாக இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மதராசி திரைப்படத்திற்கு யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, இதுக்கு முன்னாடி எஸ்கே நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படத்தை விட மதராசி திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது. ஸோ ஹிட் படமாக இல்லை அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ தற்போது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 400 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 20,230 டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 41,03,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது அட்வான்ஸ் புக்கிங் மூலம். இதனை தொடர்ந்து தமிழகத்தில் 2,036 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 2,55,015 டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 4,42,84,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது தமிழகத்தில். அதாவது நாளை வெளியாக உள்ள மதராசி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கர்நாடகாவில் 41 லட்சம், தமிழகத்தில் 4,42,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் டே 1ல் தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.